அமோக வெற்றி அப்படின்றது இருக்குது. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் வாக்குகளை வாங்கியிருக்குது. இதில் பிரதானமான விஷயம் என்னன்னா, ஈரோடு மண் அது பெரியாருக்கான புகழ் மீண்டும் நிலைநாட்டியிருக்கிறோம், இங்கே வேறு எதுவுமே எடுப்படாது அப்படின்றது தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் அவர்கள் தரப்பில் போட்டுட்டு இருக்கிற விஷயம். அப்படி உண்மையிலேயே பெரியாருக்குன்னு வாக்கு போயிருந்துச்சுன்னா, மே 17 திருமுருகன் காந்தி இருக்கிறார்ல, அவர் ஒரு வேட்பாளரை கால்குலேட்டர் சின்னத்தில் நிறுத்தினார். அவர் தான் பெரியார் படத்தை போட்டு பெரியாரை விமர்சனம் செஞ்சுட்டாரு சீமான், அதனால சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கேட்டார். அந்த கால்குலேட்டர் சின்னத்துக்கு எவ்வளோ ஓட்டு உழுகுதோ அதுதான் பெரியாரோட வாக்கு. திமுக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நிற்கிறது திமுக வேட்பாளர், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இப்படி உங்களுக்கு ஒரு 13 கம்யூனிஸ்ட் கட்சி, 13 கட்சிகள் எப்பவும் போல இருக்கிற கூட்டணி கட்சி. அது போக மொத்த ஊடகம், காசு, அதிகாரம், பலம், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு திமுக தேர்தலை சந்திச்சது. நாம் தமிழர் கட்சிட்ட அப்படி இப்படின்னு ஏதாவது அவர்கள் தான் வருவார்கள், போய் எதுக்கு தேவையில்லாம போட்டிட்டு அதிகமா இருக்கும், அப்படி ஓட்டு அதிகமாக போடுவாங்க, கள்ள ஓட்டு, இது தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு தான் பேசி பின்வாங்கினாங்க. இவங்க திமுக எப்படி உங்க வாக்கு கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தொலைக்காட்சிகளில் வந்தது, எல்லா தொலைக்காட்சியிலையும் காமிச்சாங்க. பணம் விநியோகம் செய்யப்பட்டது. அது எவ்வளோன்றதெல்லாம் இல்லை, அது 50 ரூபாயா இருக்கட்டும், 100 ரூபாயா இருக்கட்டும், பணம் கொடுக்கக்கூடாதுன்றது தான் சட்டம். ஆனால் இங்கே எப்படின்னா, பணம் கொடுக்கறதுன்றது இல்லை, அந்த கட்சி போட்டியிடுவதற்கான வாய்ப்பு 5 ஆண்டுகளுக்கு தடை. ஒரு முறை அறிவிச்சா திமுக இன்னைக்கு கிரவுண்ட்லேயே இருக்காது, சதவீதமே குறைவாக இருந்தது. மக்கள் ஆர்வம் காட்டலன்னு சொல்றாங்க. என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, மக்கள் வெறுப்படைகிறாங்கல்ல. திரும்பவும் அதே பார்த்தா, அதே ஆட்சி, அதே ஊழல், அதே லஞ்சம், அதே திருட்டு, அதே கொலை, அதே பாலியல் குற்றச்சாட்டு, இப்படி பல 26ல அப்ப இன்னும் பயங்கரமா இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இவ்வளவு கேவலமாக வாக்குகளை வாங்கி, இவ்வளவு காசு கொடுத்து, இவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் செய்து, இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்ட நீங்கள் வாங்குகிற இந்த வெற்றி இருக்கிறது இல்ல, இது கேவலமான வெற்றின்னு நான் பதிவு செய்றேன். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் முடிவு, அதை பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். அந்த களத்தில் 11 நாட்கள் தேர்தல் வேலையில் ஈடுபட்டிருந்த மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் சகோதரர் முத்துப்பாண்டி அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். ஒரு 11 நாள் இந்த தேர்தல் களத்தில் இருந்தீங்க, நான் கூட அங்கே உங்களை பார்த்துருந்தேன், சந்திச்சிருந்தேன், பேசியிருந்தேன். தேர்தல் முடிவு திமுக வழக்கம் போல் வெற்றி, அமோக வெற்றி அப்படின்றது இருக்குது. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் வாக்குகளை வாங்கியிருக்குது. இதில் பிரதானமான விஷயம் என்னன்னா, ஈரோடு மண் அது பெரியாருக்கான புகழ் மீண்டும் நிலைநாட்டியிருக்கிறோம், இங்கே வேறு எதுவுமே எடுப்படாது அப்படின்றது தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் அவர்கள் தரப்பில் போட்டுட்டு இருக்கிற விஷயம். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் சீமான் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை சொல்லிலாம் போட்டுட்ருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் நகைப்புக்குரியதாக பார்க்குறேன். நான் ஏன்னா, உங்களுக்கு அவங்க சொல்ற மாதிரி ஈரோடு மண்ணு, பெரியார் மண்ணு அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டா கூட, பெரியார் சொன்ன கோட்பாடுகளை சொல்லி வாக்கு கேட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு இடத்தில் கூட மேடை போடாமல் எந்த இடத்திலும் பெரியார் இதெல்லாம் பேசினாரு அப்படின்னு பேசி அவர்கள் ஒரு வாக்கு கூட வாங்கல. அப்படி உண்மையிலேயே பெரியாருக்குன்னு வாக்கு போயிருந்துச்சுன்னா, மே 17 திருமுருகன் காந்தி இருக்கிறார்ல, அவர் ஒரு வேட்பாளரை கால்குலேட்டர் சின்னத்தில் நிறுத்தினார். அவர் தான் பெரியார் படத்தை போட்டு பெரியாரை விமர்சனம் செஞ்சுட்டாரு சீமான், அதனால சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கேட்டார். அந்த கால்குலேட்டர் சின்னத்துக்கு எவ்வளோ ஓட்டு உழுகுதோ அதுதான் பெரியாரோட வாக்கு. திமுகவோட ஓட்டு பெரியாரோட ஓட்டு கிடையாது. ஏன்னு சொன்னால் அது அவங்களுக்கே தெரியும். திமுக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நிற்கிறது திமுக வேட்பாளர், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இப்படி உங்களுக்கு ஒரு 13 கம்யூனிஸ்ட் கட்சி, 13 கட்சிகள் எப்பவும் போல இருக்கிற கூட்டணி கட்சி. அது போக மொத்த ஊடகம், காசு, அதிகாரம், பலம், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு திமுக தேர்தலை சந்திச்சது. நாம் தமிழர் கட்சியில் குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்களினுடைய பிரச்சாரம், நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகளுடைய பிரச்சாரம், களத்தில் இறங்கி மக்களோட நேரடியாக சந்திச்சது, துண்டறிக்கை கொடுத்தது, அங்கங்கே வீதி வீதியாக பரப்புரை செய்தது, தினமும் மாலையில் நடந்த பொதுக்கூட்டம், இதற்கு விழுந்த வாக்குகள். இப்போ இப்படி தான் நம்ம அதை பார்த்துக்கிறணும். போன தேர்தலில் 10,800 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்குச்சு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா போன தடவை 74% மக்கள் வாக்கு செலுத்தினாங்க. அது பணம் கொடுத்ததுக்காக வாக்கு போட்டாங்க, அதுக்காக வாக்கு போட்டாங்க அப்படின்னு வச்சா கூட இந்த தடவை 7% வாக்கு குறைஞ்சிருக்கு.
கிட்டத்தட்ட 67% தான் வாக்குகள் மக்கள் போட்டிருக்கிறாங்க. இந்த 67%த்துல பிரதான எதிர்க்கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி நின்று போட்டிட்டுச்சு. போன தடவை அதிமுக போட்டிட்டுச்சு, இந்த தடவை போட்டியிடல. அது என்னன்னா, போன முறை வாங்கின வாக்குகளை விட ஒரு வேளை அதிமுக குறைவா வாங்கிருச்சுன்னா தங்களுடைய மதிப்பீடு 2026ல போயிடும் அப்படின்ற ஒரு அச்சத்துல அதிமுக போட்டியிலிருந்து விலகி கொண்டாங்க. பாஜக உங்களுக்கு தெரியும், எப்பவுமே அப்படி போட்டியிட மாட்டாங்க. அடுத்து நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு வர தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் இந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. குறிப்பா இந்த புறக்கணிக்கிறவங்க சொல்றது எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகம் அப்படி இப்படின்னு ஏதாவது அவர்கள் தான் வருவார்கள், போய் எதுக்கு தேவையில்லாம போட்டிட்டுக்கிட்டு அதிகமா இருக்கும், அப்படி ஓட்டு அதிகமா போடுவாங்க, கள்ள ஓட்டு, இது தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு தான் பேசி பின்வாங்கினாங்க. அப்படின்னு அவங்க பின் வாங்கிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எப்பவும் சொல்றப்போ இது அப்ப ஜனநாயகத்தின் மீது என்ன நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்ட அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நாம் தமிழர் கட்சி எதுக்கு நிற்கிது? எல்லாரும் சொல்றாங்க அதை ஜெயிக்க போறதில்ல, இருந்தாலும் அவங்க சும்மா காட்சிக்கு போட்டிடுறாங்க. அப்படி இல்லை. ஜனநாயகத்தை நம்புகிற பிள்ளைகள் ஜனநாயகத்தின் வழியாக ஒரு வெற்றியை தேடி மக்களினுடைய ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்று நினைக்கிற நாம் தமிழர் கட்சி, அது வெற்றியோ தோல்வியோ, அது இந்த வெற்றி என்பது என் மக்களுக்கான வெற்றி, தோல்வி என்பது என் மக்களுக்கான தோல்வின்ற அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தலை ஒவ்வொரு முறையும் சந்திக்கிறோம். அப்படிதான் இந்த தேர்தலையும் நம்ம சந்திச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் வாக்கு வங்கியை பார்த்தீங்கன்னா, இப்போ வாக்கு வங்கி வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா 37,000 வாக்குகள் திமுக வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 8,000 சொச்ச வாக்குகள் வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னாலே நாங்கள் போன தடவை வந்து வெறும் 10,000 ஓட்டு தான் வாங்கினோம். இப்போ 37,000 ஓட்டில் இருக்கிற திமுகவை 8,000 ஓட்டில் அடித்து தூக்கிட்டு வரோம்னா அப்போ பெரியாரெல்லாம் அங்கே ஒரு இதாக கூட மக்கள் மதிக்கலைன்றது தான். பெரியாரை எதிர்த்து பேசினா கூட வந்து சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது இல்லை, சீமானுக்கு கூடுதலாக போடுறான்னு போட்டிருக்கிறான். இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? இல்லை, இப்போ இந்த முறை அதிமுக கூட்டணி இல்லை, விஜய் புதுதாக வந்தவரும் போட்டி இல்லை, பாரதிய ஜனதா கட்சியும் போட்டி இல்லை. அப்போ இந்த வாக்குகள்லாம் வரப்ப நாம் தமிழ் கட்சிக்கு கூடுதலாக வரும் அப்படின்னு பிரச்சாரம் செய்யப்பட்டது. அப்படி ஒரு பேச்சு வந்து பொதுவாக வந்து ஊடகங்கள்ல இவங்க பேசினாங்க. ஏன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலாக வாக்கு வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா 2024 தேர்தலுக்கு பிறகு விக்கிரவாண்டி தேர்தலை நாங்கள் சந்திச்சோம். விக்கிரவாண்டி தேர்தலில் அதே வாக்குகளை பெற்றோம். எவ்வளவு வாக்கு வாங்கினோமோ அதே வாக்கே திரும்ப பெற்றோம். ஆனா ஈரோடு இடைத்தேர்தலில் அப்படிதான் பெற்றிருக்கணும். இப்ப நீங்க 24 தேர்தலுக்கு பிறகு சந்திச்ச விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 10,000 சொச்சம் ஓட்டு வாங்கணும்னா அதே 10,000 சொச்சம் ஓட்டு தான் விக்கிரவாண்டியில வாங்கணும். அங்கேயாவது நாங்க வாய் விட்டு கேட்டோம். என்ன கேட்டோம்னா, அதிமுக இந்த தேர்தலில் நிக்கல, எங்களை கொஞ்சம் ஆதரிங்கன்னு சொன்னோம். உங்களுக்கு தெரியும், மேடையில் அண்ணன் நேரடியாகவே கேட்டாங்க, நான் உங்களுக்காக வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க, அதுக்கு நான் கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னு கேட்டாங்க. அதே போல தேமுதிகட்ட இந்த தடவை நீங்க எனக்கு ஒரு தடவை வாக்கு செலுத்துங்க, மாத்தி வாக்கு செலுத்துங்கன்னு கேட்டாங்க. வெளிப்படையா யாருமே போடல. பேர்ல அவங்களுக்குள்ளதான் போட்டுக்கிட்டாங்க. அது போட்டாங்க போடலைன்றதை விடுங்க. ஆனா நாங்க வெளிப்படையா கேட்டோம் ஓட்டு போடுங்கன்னு. இந்த தேர்தலில் நாங்க வெளிப்படையாவே கேட்கல. அதிமுக எங்களை ஆதரிக்கணும், தேமுதிக எங்களை ஆதரிக்கணும், எல்லா கட்சியும் தயவு செய்து எங்களை ஆதரிச்சு இந்த ஒரு தடவை வெளில வைங்க அப்படின்லாம் கேட்கணும். ஒரு தடவை கூட கேட்கல. விக்கிரவாண்டியில கேட்டா அதற்கான பிரதிபலன் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா கூட சரி, இந்த தேர்தலில் அவங்க வாக்கு செலுத்துவாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த தேர்தலில் நாங்க என்ன சொல்றோம், இத்தனைக்கும் நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ஈரோடு பகுதிகள் எல்லாம் பெரும்பான்மையான கட்டமைப்புகள் குறைவா உள்ள இடம் தான். அது இப்போ போன தேர்தலை விட இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கு, அவ்வளவுதானே தவிர முழுமையா கட்டமைப்புகளை நிவர்த்தி செய்யப்பட்ட இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இப்போ இங்க எழுகிற ஒவ்வொரு வாக்கும் என்னன்னா, பெரியாரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் செலுத்திய வாக்கு, நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள் செலுத்திய வாக்கு. நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி. சரி, அப்படி பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து மொத்தம் 2,28,000 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல 1,54,000 வாக்குகள் வந்து இது பதிவாயிருக்கு. பாக்குறப்ப மீதி அத்தனை பேரும் பெரியாரை ஏற்றுக்கொண்டு பெரியாருக்காக போட்டதுன்னு ஒத்துக்க முடியும்? இல்ல, அப்படி பார்க்க முடியாது. நீங்க இப்ப இவங்க திமுக வந்து எப்படி உங்க வாக்கு கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தொலைக்காட்சிகளில் வந்தது, எல்லா தொலைக்காட்சியிலையும் காமிச்சாங்க. பணம் விநியோகம் செய்யப்பட்டது. அது எவ்வளோன்றதெல்லாம் இல்லை, அது 50 ரூபாயா இருக்கட்டும், 100 ரூபாயா இருக்கட்டும், பணம் கொடுக்கக்கூடாதுன்றது தான் சட்டம். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா, பணம் கொடுக்கறதுன்றது வந்து ஒரு சாதாரண நடைமுறை போல, பத்திரிகையில் வர்ற செய்தி போல ஆகி போயிடுச்சு. அதை வந்து தேர்தல் ஆணையம் பத்திரிகையிலேருந்து செய்தி வந்தாலும் சரி, எவனாவது பிடிச்சி கொடுத்தாலும் சரி, அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கா இல்லையான்ற கேள்விக்குறி வந்து எல்லா தேர்தலையும் நீர்த்து போகுது. அப்பதான் அதனாலதான் இந்த பிரதான எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க இதனால ஒரு பயனும் இல்லை, தேர்தல் ஆணையம் எந்த செயல்பாடுலையும் ஈடுபட போறதில்லை, அதனால விட்டுருவோம்னு விட்டுட்டாங்க. அதனாலதான் இப்ப கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு 91 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு பிறகு நடந்த எல்லா இடைத்தேர்தலையுமே அதுதான் நடந்திருக்கு. நம்ம கண் கூட. ஏன்னு சொன்னா 91 தான் அவங்க பிரதான ஆளுங்கட்சியாக வந்து அதிமுக வந்து ஜெயலலிதா அவர்கள் வென்று வந்ததுக்கு பிறகுதான் இந்த கலாச்சாரமே உருவாகுது. திமுகவுக்கும் அதிமுகவும் இந்த பண விநியோகம் செய்யறது, காசு கொடுக்கறது, காலில் விழுகிறது, மரியாதை செலுத்துறது,
கும்பிடு போடுறது, சுவரட்டி இல்ல, வெட்டுறது, அதுக்கு முன்னாடியே இந்த பணம் பணம் கொடுக்குற கலாச்சாரம் இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியும், வெளிப்படையெல்லாம் அப்படிலாம் வந்து அராஜகம் செஞ்சு பணம் கொடுத்ததெல்லாம் இல்ல, கொடுத்துருப்பாங்க. நான் சொல்றேன்ல, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில இருந்து காமராஜர் ஆட்சி காலகட்டத்தில் கூட பணம் விநியோகம் செய்யப்பட்டது. அப்ப பணம்னா பணமா இல்லை, பொருளா கொடுப்பாங்க, பணமா கொடுப்பாங்க. எப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொன்னா, ஒரு ஜமீன்தார் இருப்பார், ஒரு பெரிய ஊர்ல பெரிய ஆள் இருப்பாரு. அவர் தான் அந்த பகுதிக்கு பெரிய ஆள்னு வச்சுக்கோங்க. அவர் வீட்டில் பெரிய பந்தல் போட்டு மக்கள் எல்லாம் வர வச்சு சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போட்டு முடிச்ச உடனே இவங்க ஓட்டு போட்டு ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் அந்த பெட்டியில போட்டு போயிருப்பாங்க. மக்கள் போட்டுட்டு போயிடுவாங்க. மக்களுக்கு யாருக்கு போட்டோம், என்ன சின்னத்துக்கு போட்டோம், எதுக்கு போட்டோம்னு தெரியாது. ஜனநாயக தேர்தல் அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். ஆனா இன்னைக்கு எதுக்காக ஓட்டு போடுறோம், யார் வேட்பாளர், என்ன சின்னம், என்ன கட்சி நிக்குது அப்படின்றது வரைக்கும் இன்னைக்கு ஊடகங்கள்ல பேசி விவாதமா இருக்குது, சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் வெளிப்படையாக பணம் கொடுக்கப்படுது. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 130 கோடி ரூபாய் அப்படின்னு பணத்தினுடைய பேரையே சொன்னாங்க. 130 கோடி ரூபாய் பணம் விநியோகம் செய்யப்பட்டிருச்சு. அதனால இந்த தேர்தலை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடும் போது நிறுத்தினாங்க. அதிமுக ஆட்சி உங்களுக்கு வெளிப்படையா தெரியும். 130 கோடின்னு எல்லா ஊடகங்கள்லயும் வந்துச்சு. தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கை என்ன? தேர்தலை ஒத்தி வைப்பது. அப்படியா? தேர்தலை ஒத்தி வைப்பது தான் ஜனநாயகத்தை காப்பாதா? 130 கோடி ரூபாய் எவன்டா கொடுத்தான்னு பிடிச்சி அன்னைக்கு ஒரு 100 பேரை கைது பண்ணி சிறைப்படுத்தி அன்னைக்கு பண விநியோகம் செஞ்ச கட்சியை வந்து தடை செஞ்சு ஒரு 10 ஆண்டுகளுக்கு போட்டியிட முடியாது இந்த வேட்பாளர், இனிமேல் போட்டியிடவே முடியாது. அந்த கட்சி இனிமேல் மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி ஜனநாயக விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டுச்சுன்னா அந்த கட்சியையும் பேன் பண்ணுவோம், இல்ல அந்த கட்சி போட்டியிடுவதற்கான வாய்ப்பு 5 ஆண்டுகளுக்கு தடை செய்யப்படும். ஒரு முறை அறிவிச்சா திமுக இன்னைக்கு கிரவுண்ட்ல இருக்காது. அப்ப திமுக இல்ல, அதிமுக யாராவது பாஜக காங்கிரஸ் யார் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நிக்க மாட்டாங்க. அப்ப இதை வந்து தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யணும். தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குது அப்படின்னா, நமக்கு கடமைக்கு தேர்தல் நடத்த சொல்றாங்க, நடத்திடுறோம் அப்படின்னு. அது ஒரு அட்டானமஸ் பாடியாக இருந்தாலும் கூட தன்னிச்சையே இயங்குற இடத்துல அது இன்னும் வரல. இப்ப நம்ம சொல்ற ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்குதுன்னு சொல்றப்ப வந்து சட்டமன்றம் இருக்குது, பாராளுமன்றம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, அடுத்து வந்து ஊடகம் இருக்குது. சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் ஜனநாயகப்படி இயங்கணும்னா தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடந்தாதானே ஜனநாயகத்தை பத்தி நம்ம பேச முடியும். அங்க போய் ஜனநாயக முறைப்படி ஒருத்தர் வென்று போனாதான் மக்களின் பிரச்சனையை போய் நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பேசுவாரு. மக்களுக்கு எதிரான சட்டம் வரும்போது எதிர்த்து போராடுவாரு. பணம் கொடுத்து வென்று போறவர் என்ன நினைப்பாருன்னா, நமக்கு எதுப்பா வம்பு, வந்த வரைக்கும் காசு அள்ளிக்கிறோம்னு அள்ளிக்கிற வேலையை பார்ப்பாங்களே தவிர அரசை காப்பாற்றிக் கொள்வதற்கு நினைப்பாங்களே தவிர மக்களுக்கான பிரச்சனைகளை, மக்களுக்கான ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய எண்ணம் சட்டமன்றத்திலும் பேச்சுவார்த்தை நடைபெறாது, நாடாளுமன்றத்திலும் பேச்சுவார்த்தை நடைபெறாது. இதுதான் எதிர்கட்சிகளாக இருக்கிறோம், ஆளுங்கட்சிகளாக இருக்கிறோம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்காங்க. இந்த முறை மாற்றம் தான் நம்ம நினைக்கிறோம். அப்ப பணம் விநியோகம் செய்யப்பட்டதா இருந்தால் விநியோகம் செய்யப்பட்டது, சரி. பணம் கொடுப்பதை தேர்தல் ஆணையம் தடுக்க முடியல. எங்களால அவ்வளவு தூரத்துக்கு அதிரடி படம் இல்லை. எங்களை தாண்டி அவங்க டெக்னிக்கலா நிறைய விஷயத்த கொடுக்குறாங்க. ஓட்டு கேட்க போறது போல கொடுத்துறாங்க, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லி கொடுக்குறாங்க, ஜிபேல கொடுக்குறாங்க, அந்த தெருவுக்கார வச்சே கொடுக்குறாங்க, பெண்கள் சுய உதவி குழுவை வச்சு காசு கொடுக்குறாங்க. அதை எங்களால வந்து தடுக்க முடியல. சரி ரைட்டு, பணம் விநியோகம் பண்ணிடுறாங்க, தடுக்க முடியலன்ற ஒரு இடத்துக்கு கூட அவங்களால தேர்தல் ஆணையம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு தொகுதியில கூட உங்களால முறைப்படி ஜனநாயகத்தை நடத்த முடியல. ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி நடத்துவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் 2 லட்சம் வாக்காளர்கள் வாக்கு செலுத்த வேண்டியதை இன்னும் நிறைவு செய்யாத இந்த இடைத்தேர்தலை எப்படி வந்து நீங்க நடத்த முடியாதுங்க? எப்படி மொத்த இந்தியாவுக்கும் 130 கோடி மக்களுக்கும் ஒரே தேர்தலை நீங்க நடத்திடுவீங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. இப்ப இந்த 2,20,000 இப்போ ஒவ்வொரு தேர்தலையும் பார்க்கணும், 100% மக்களை வாக்கு செலுத்த வைக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய கடமை அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்து, குறைஞ்சபட்சம் இவ்வளவு பண விநியோகம் செஞ்சும் இவ்வளவு பிரஷர் பண்ணியும் 90 விழுக்காடாவது எங்கேயாவது வாக்குப்பதிவு நடந்திருக்குதான்னா வாக்குப்பதிவு இல்லை. சரி, அப்ப 100% வாக்குகளை செலுத்துவதற்கு மக்களை நிர்பந்திக்க வேண்டிய சட்டம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. வாக்கு செலுத்தவில்லை என்றால் உனக்கு அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பொதுவா இந்த முறை வாக்கு சதவீதம் குறைஞ்சி போயிருக்குது. 63%, 67%, 67 கிட்ட வந்திருந்தது. சதவீதமே குறைவா இருந்தது. மக்கள் வந்து ஆர்வம் காட்டலன்னு சொல்றாங்க. என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, மக்கள் வந்து வெறுப்படைகிறாங்கல்ல. திரும்பவும் அதே பார்த்தா, அதே ஆட்சி, அதே ஊழல், அதே லஞ்சம், அதே திருட்டு, அதே கொலை, அதே பாலியல் குற்றச்சாட்டு, இப்படி பல விடயங்களை மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறான். தினமும் மக்கள் பார்க்கும்போது இது வந்து ஒரு வெறும் விளம்பர அரசியலா, வெற்று விளம்பர அரசியலா இருக்குதே தவிர மக்களுக்கான எந்த அரசியலும் இங்க பேசப்படலை, மக்களுக்கான அரசியல் எதுவும் நடைபெறலைன்றது மக்களுக்கு தெரியுது. இப்ப திமுக வெல்லுது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் மாறு தட்டுறாங்க இல்லையா? இந்த வெல்லும் போது அவங்க ஜனநாயக முறைப்படி வெல்லலைன்றது ஒரு புறம் இருந்தாலும் கூட, நீங்க அங்க வந்து
ஒரு குறிப்பிட்ட மக்களினுடைய வாக்குகளை ஏதோ ஒரு காரணத்துக்காக திமுக வாங்குது. இப்போ குறிப்பா வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஈரோடு கிழக்குல கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் இருக்கு. 40,000 வாக்குகளுக்கு குறைவில்லை. நீங்க இஸ்லாமிய கிறிஸ்தவர் பகுதியில பாத்தீங்கன்னா முழுமையா வாக்கு செலுத்தியிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா திமுகவை ஜெயிக்க வைக்கணும்ன்ற அந்த வெறியோட. அடுத்து அருந்ததியர் மக்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000 வாக்குகள் இருக்குது. அந்த வாக்குல அதுல ஒரு 20,000 வாக்கு திமுகவுக்கு உறுதியா போடுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவங்க எளிய மக்கள், அவங்க வந்து எதுவா இருந்தாலும் அரசை நாடிதான் இருக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா அரசை எதிர்த்து கொண்டு அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அப்ப அந்த மக்களினுடைய வாக்கு, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களின் வாக்கு 60,000 ஓட்டு போயிருது. இப்படி வச்சுக்கோங்க. அவங்க திமுக கட்சிக்காரங்களா அவங்க எல்லாருமே கேட்டீங்கன்னா கிடையாது. நான் இப்ப திமுகவுக்கு ஓட்டு அப்படின்னு பாத்துக்கோங்க. அப்படின்னா எங்க ஓட்டை விட குறைச்ச ஓட்டு தான் இருக்கும். இப்ப நாங்க ஒரு 20,000 ஓட்டு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, 20,000 ஓட்டு கூட திமுகவுக்கு இருக்காது. நான் வேணா வெளிப்படையா சேலஞ்ச் பண்றேன். திமுக தனிச்சு நின்று எங்களை போல் ஒரு வாக்குகளை வாங்கி காட்டிட சொல்லிருங்க. கூட்டணி கட்சியெல்லாம் யாரும் இல்லப்பா, கோட்டை அழிச்சிட்டு விளையாடுவோம். பணம் கொடுக்க கூடாது. திமுக நேரடியா போட்டி களத்துல நின்று நாங்களும் வேலை செய்யறோம், நாம் தமிழர் வேலை செய்யட்டோம், அண்ணா திமுக வேலை செய்யட்டோம், எல்லாரும் தனித்தனியா நிற்போம். அவங்க வாக்கு என்னவோ அதை வந்து நிரூபிச்சு காட்டட்டும். பாத்தீங்கன்னா 20,000 ஓட்டுக்கு மேல திமுகவுக்கு இருக்காது. அதே போல அண்ணா திமுகவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ஓட்டுக்கு மேல இருக்க கட்சிக்காரங்க ஓட்டு, திமுக கட்சிக்காரங்க அண்ணா திமுக கட்சிக்காரங்கன்ற ஓட்டு அவ்வளவுதான் இருக்கும். ஆனா வெகுஜன மக்களினுடைய வாக்கு எப்ப விழுகும் அப்படின்னா, வேட்பாளர் எனக்கு தெரிஞ்சவரு, எங்க சாதிக்காரரு, எனக்கு இது அதை செஞ்சு கொடுத்தாரு, இதை செஞ்சு கொடுத்தாரு, திமுகவில் உள்ள கவுன்சிலர் என்கிட்ட சொன்னார், அதுக்காக ஓட்டு போட்டேன், என் பகுதியில் பட்டா தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த புதுசாக வந்து சாலை போட்டு தரேன்னு இருக்கிறாரு, உனக்கு 1000 ரூபா திட்டத்தை நிறுத்திடுவேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்னா நீங்கள் போய் காசு கொடுத்து நீ வாங்கிட்டு வேற யாருக்காக ஓட்டு போட்டேன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிரும், உன்கிட்ட வந்து நாங்கள் திருப்பி காசு கேட்போம்லாம் சொல்லிலாம் ஓட்டு கேட்கறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பணமெல்லாம் கொடுத்துறீங்க மக்கள். அதாவது நீங்க போட மாட்டீங்கன்னா தெரிஞ்சிடும், நாங்க வந்து காசு திருப்பி கேட்போம். அது போக வந்து நீ வந்து நாம் தமிழருக்க வேற யாருக்கோ போட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு 1000 ரூபாய் மாசம் வர்றத முதலமைச்சர்கிட்ட சொல்லி ரத்து பண்ணிடுவேன். இதெல்லாம் பேசியிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் பேசுனாங்க. அந்த மக்கள் என்ன செய்வாங்க, ஐயோ மாசம் 1000 ரூபாய் வருது, இதை போய் நம்ம எதுக்குடா சொல்லிட்டு சரி போட்டுருவோம்டான்ட்டு போட்டுருவோம். இப்ப இதையெல்லாம் தாண்டி புரிஞ்சு கொண்டவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த போறாங்க. இப்ப நம்ம சொல்றோம் நாம் தமிழர் கட்சிக்குன்னு உள்ள வாக்கை தாண்டி இந்த முறை அதிக வாக்கு ஏன் வருதுன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் வெல்லணும்னு நினைக்கிறவங்க வாக்கு செலுத்துறது. இப்ப அண்ணா திமுகல இருக்கிறவங்க, பிஜேபியில் இருக்கிறவங்க, இப்போ மற்ற கட்சிகளில் தேமுதிகல இருக்கிறவங்க, மற்ற கட்சி போட்டியிடாத குறிப்பாக வந்து விஜய் அவர்களினுடைய கட்சியிலேருந்து கூட வாக்கு செலுத்தி இருக்கலாம். நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தடவை போடுவோம், திமுகவுக்கு போடக்கூடாதா அப்படின்ற மனநிலையில் இருக்கிறவங்க ஒருவேளை போட்டிருக்கலாம். ஆனால் அவங்க எல்லோரும் அப்படி போடுவாங்களான்னு போட முடியாது. நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். திமுக காரர்கள் நேரடியா போய் அண்ணா திமுக காரங்கள்ட்ட இந்த தடவை நீங்க ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஓட்டு அதிகமா வந்து வாங்கிருச்சுன்னா அடுத்த தடவை நீங்க 2026 நீங்க வந்து அவங்க டெபாசிட் வாங்கிட்டாங்கன்னா உங்களை மக்கள் வந்து புறந்தள்ளிடுவான், திமுக நாம் தமிழர்னு வந்துடும், அண்ணா திமுக ஆட்டத்துல இல்லாம போயிடும். அதனால நீங்க வந்து ஓட்டு போடலைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு போடலைனாலும் பரவாயில்ல, நீங்க அவங்களுக்கு போட்டுறாதீங்கன்னு சொல்லி காசு கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்துருக்காங்க. அப்ப அதே போல ஒவ்வொரு கட்சியும், குறிப்பா நான் சொன்னா விஜய் அவர்களின் கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய துண்டை போட்டுக்கொண்டு திமுகவுக்கு ஓட்டு கேட்டாங்களா இல்லையா? அதை நாங்க காணொலியாவே எடுத்து வெளியில போட்டோம். சரி, அதை விடுங்க. இதெல்லாம் பிரச்சாரம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. பிரச்சாரம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திமுக வந்து ஒரு பயங்கரமான ஒரு வேலை செய்யும். என்னன்னா கள்ள ஓட்டு போடுற வேலைன்னு இருக்கு. அதை வந்து நான் முன்னாடியே பேசியிருக்கிறேன். கள்ள ஓட்டு எப்படி போடுவாங்கன்னா, பூத் கேப்சரிங்னு ஒண்ணு இருக்குது. பூத் கேப்சரிங்னா வாக்குச்சாவடியா கைப்பற்று ஆக்கிரமிச்சு எல்லாத்தையும் அவங்களே போட்டு போயிடுவாங்க, போட்டு இருக்கிற வாக்குகளை போட்டுக்கிறது. அப்ப அப்படி பூத் கேப்சரிங் வந்து மாலையில இப்ப 5 மணியோட தேர்தல் முடிய போகுது அப்படின்னா 4 மணிக்கு பூத்தை கேப்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 46 சுயேட்சை வேட்பாளர்கள், அதனால சுயேட்சை வேட்பாளர் அவங்க மனசு சொல்லிட்டு சொல்லுங்க கிடையாது. அது எல்லாம் திமுக காரர்களினுடைய அவங்களுக்கு வேண்டியவங்க போட்டிருக்கிறாங்க வேட்பாளர். அதுல 46 பேர்ல ஒரு 10 பேர் உண்மையா போட்டிடுறவங்க கூட இருக்கலாம். மீதி 36 பேர் யாரா இருப்பாங்கன்னா அவங்க ஆட்களா இருப்பாங்க. அந்த 36 பேருக்கு யார ஆள் போட்டிருப்பானா திமுக ஆள் போட்டிருப்பாப்ல. அவர் என்ன சொல்லுவார், 36 பேர் உள்ள உட்காந்துட்டு அங்க பெரும்பாலும் வந்து குறிக்க வர்றவங்க, அங்க தேர்தல் பணியில ஈடுபடுறவங்க அரசு ஊழியரா இருப்பாங்க, ஒண்ணு வாத்தியாரா இருப்பாங்க, இல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. இப்படி யாராவது ஒருத்தவங்க தான் அந்த இதுல உட்காந்துருப்பாங்க. அப்ப இவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இப்ப 200 ஓட்டு இருக்குன்னா, இந்த இப்போ ஒரு வாக்குச்சாவடியில 1000 ஓட்டு, 400 ஓட்டு தான் பதிவாயிருக்கு, மீதி 600 ஓட்டு சும்மா இருக்குன்னா, சரி அதுல 400 ஓட்டை நாங்க போட்டுக்கிறோம், நாங்க பிரிச்சு போட்டுக்கிறோம்னு சொல்லுவாங்க. பிரிச்சு போட்டுக்கிறோம்னா இப்ப 30 பேர் அவன் இருப்பான், ஆளுக்கு 10 ஓட்டுனா என்ன ஆச்சு, 300 ஓட்டு அவன் போட்டு போயிடுவான்.
ஆளுக்கு 10 ஓட்டு போட்டுக்கிறோம், 300 ஓட்டு போடுவாங்க. இது தவிர பேசாம கொள்ளாம மொத்தமா அவங்களே போட்டுட்டு போறது வசதி. இது என்ன நடந்திருக்குது, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, சண்டை நடந்தது சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்ப என்னன்னா 1990கள்ல நடந்தது போல உங்க பேர்ல நானே போய் ஓட்டு போடுறது. அது இவ்வளவு நவீனத்துவம் அடையாள அட்டை கொடுத்த ஆதாரு, சிசிடிவி கேமரா காட்சிகள் இதெல்லாம் இருக்கும் போதே வெளிப்படையா நான் தான் ஏகலைவன், நான் தான் முத்துப்பாண்டின்னு சொல்லி நானே போய் ஓட்டு போடுறது. நானே எத்தனை ஓட்டு, 1 ஓட்டு இல்ல 40 ஓட்டு 20 ஓட்டு 30 ஓட்டுன்னு ஒரே ஆளே போய் போடுறது. வேணா நான் உங்களுக்கு வேணா ஒரு காணொலி தர்றேன், அந்த காணொலியை கூட நம்ம ராவணாவில் வெளியிடுங்க. அவர் யாருன்னு சொல்றேன். அவர் நத்தம் சட்டமன்ற தொகுதியில திமுகவுடைய வடக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறவர் அங்க போயிருக்கிறாரு, ஈரோட்டுக்கு கள்ள ஓட்டு போட்டவர். நான் உங்களுக்கு அந்த காணொலி காட்சியே தரேன், நம்ம ராவணாவில் வெளியிடுங்க. அது பாலிமர்ல செய்தியா போட்டிருக்காங்க. ஆனா அவங்க யாருன்னு தெரியல. ஒருத்தர் நிறுத்தி கேள்வி கேட்கிறாரு, எனக்கு ஒருத்தர் அனுப்புனாரு, அண்ணே அவன் நத்தம் சட்டமன்ற தொகுதியில வடக்கு ஒன்றிய செயலாளர் திமுக காரரு, அவர் பின்னாடி நிக்கிறாரு, அங்க நிக்கிறவர் திமுக காரனே, அவர் பேரூர் கழகத்துல ஏதோ பொறுப்புல இருக்கிறாருன்னு சொல்லி அவர் பேரோட எனக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த காணொலியை காட்டுறேன், நீங்க பேசும்போது அதை போட்டு விடுங்க. அந்த காணொலியில வர்றவர் 2 பேரும் திமுக. நத்தம் சட்டமன்ற தொகுதியில இருக்கிற 2 பேருக்கு அங்க என்ன வேலை, ஓட்டு போடுற அன்னைக்கு உள்ள போய் போட்டுட்டு நீ உனக்கு இந்த ஊருக்கு என்னப்பா சம்பந்தம்னு ஒருத்தர் கையை பிடிச்சு கேட்கிறாரு. அப்ப போய் போட்டு வந்திருக்காங்கன்னு ஆதாரம் இருக்கா இல்லையா? இதை தேர்தல் ஆணையம் எடுத்து விசாரிக்குமானா விசாரிக்காது. ஏன்னா தேர்தல் நடத்தி முடிச்சா அப்பா விடுப்பா, ஒரு ஓட்டுல என்ன பார்க்க போகுது. இது நடந்துச்சா? இந்த திமுக இன்னைக்கு ஈரோடு கிழக்குல இருக்கிற திமுக காரர்கள், திமுகவுல பெரிய புஜாக்கரம், பெரிய பெரிய பலம் வாய்ந்தவர்கள்லாம் போன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல எங்க கட்சி பிள்ளைகள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருப்பா, அவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு ஊருக்கு போயிடுவாங்க, நாளைக்கு நீ நானும் மூஞ்சி முகத்தை பார்க்கணும், அதனால பார்த்து இருந்துக்க, எப்படி பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொன்ன இதே திமுக தொண்டர்கள், திமுக பொறுப்பாளர்கள் இந்த தேர்தல் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது பார்த்து செய்ப்பா, எல்லா இடத்துலயும் இப்ப பூத்துல ஆளை போட்டு வச்சிருக்கீங்க, எங்களால எதுவும் செய்யணும், ஓட்டு போட சொன்னா ஓட்டு போட விட மாட்டாங்கப்பா, ஏதாவது பார்த்து செய்யுங்கப்பான்னு கெஞ்சினீங்களா இல்லையா? ஒரு தடவை நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கலாம், அங்க உள்ள அமைச்சருக்கு தெரியாம இருக்கலாம், அமைச்சருக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், மற்ற அமைச்சர்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஊடகத்துக்கு தெரியாம இருக்கலாம், மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், கூட்டணி கட்சியில இன்னைக்கு திமுகவோட வெற்றின்னு பேசுறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பெரியாரிஸ்டுகளுக்கு தெரியாம இருக்கலாம், அதை கூப்பிட்டு நிக்கிற திமுக ஒட்டி நின்று சாப்பிட்ற எல்லாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு தெரியும்ல, களத்துல கெஞ்சினவரோட பேரை கூட சொல்லுவோம் நாங்க. வேணாம், அவரை நம்ம அசிங்கப்படுத்த கூடாதுன்றக்காக நான் சொல்றேன். கெஞ்சினீங்களா இல்லையா எங்க கட்சி பிள்ளைகள்கிட்ட, இந்த ஒரு தடவை பார்த்து செஞ்சு விடு, அந்த பூத்துல ஒரு 50 ஓட்டு போட்டா இந்த பூத்துல 50 ஓட்டு போட விட மாட்டேப்பான்னு சொல்லி கெஞ்சினீங்களா இல்லையா? எங்க கட்சிக்கார்ட்ட கெஞ்சினீங்களா இல்லையா? ஒரு பூத்துல இல்ல, பல பூத்துல கெஞ்சிருக்கீங்க. இப்ப நடந்து இந்த தேர்தல்ல காலில் கூட விழுகிறேன்பா, அந்த பூத்துல 100 ஓட்டு போட்டான்பா, என் பூத்துல ஓட்டு போடலன்னா நான் பதில் சொல்லணும்பா அப்படின்னு கெஞ்சினீங்களா இல்லையா? அது போன தடவை மிரட்டினது, இந்த தடவை கெஞ்சிருது காலில், அடுத்த தடவை 26ல அப்ப இன்னும் பயங்கரமா இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இவ்வளவு கேவலமாக வாக்குகளை வாங்கி, இவ்வளவு காசு கொடுத்து, இவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் செய்து, இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்ட நீங்கள் வாங்குகிற இந்த வெற்றி இருக்கிறதுல இது கேவலமான வெற்றின்னு நான் பதிவு செய்றேன். சரி, ஒரு புரியாத புதிர் மாதிரி ஒரு விடயம், ஊடகங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போட்ட செய்தியை 1081 நாம் தமிழர் கட்சி, ஒரு சேனல்ல நாம் தமிழர் கட்சி 1081, இன்னொரு கட்சியில் இப்போ இன்னொரு அது இங்கே பார்த்தீங்கன்னா 6000 ஓட்டு, அப்புறம் இன்னொரு சேனலில் அதே நாம் தமிழர் கட்சி 1081 12,000 ஓட்டு, இன்னொரு சேனலில் இந்த பக்கம் 1081, இந்த பக்கம் 8000 ஓட்டு. ஆக நாம் தமிழர் கட்சி அதே இடத்துல தான் இருக்குது. ஒரே நேரத்தில் மற்ற சேனலில் பார்த்தா 12,000 வரைக்கும், 7,000லேருந்து 12,000 வரைக்கும் வித்தியாசம் போடுறாங்க. அந்த வித்தியாசம் ஏன் இங்கே ஏறல? ஒரே நிலையில் வச்சுட்டு போகிற இந்த செய்தியை வெளிப்படுத்துகிற விதம் இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் கொஞ்சம் அதை மகிழ்ச்சியாக பார்க்குறேன். என்ன மகிழ்ச்சியாக பார்க்குறேன் அப்படின்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் நினைவுக்கு வந்துட்டு போகுது. ஏன்னா நாங்கள் தேர்தல் ஒவ்வொரு தேர்தலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரதை நாங்கள் பார்க்குறோம். 2019 நாடாளுமன்ற தேர்தல் போட்டிட்டு இதே போல் ரிசல்ட் வருது. இதே போல் மொத்த நாடாளுமன்றத்துக்கு ரிசல்ட் வரும்போது தமிழ்நாட்டில் அவங்க செய்தி போட்டதை எப்படி போட்டாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி, மக்கள் நீதி மையம் இப்படின்னு 3 காலம் தான் போட்டிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு காலம் இல்லை, அமமுகவுக்கு காலம் போட்டிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு காலம் இல்லை, 4 காலம் மட்டும் போட்டு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே இப்ப போட்டிருக்கிற இந்த 1000 ஓட்டுன்னு போடுற இதே ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது, அவர்கள் வாக்கு வாங்க போறார்கள்னு எழுதல. ஆனா வேற வழியே இல்லாமல் மக்கள் நீதி மையத்தை தாண்டி நாம் தமிழர் கட்சி ஓட்டு வாங்குது,
அம்மா மக்கள் முன்னேற்றத்தை தாண்டி நாம் தமிழர் கட்சி ஓட்டு வாங்குது அப்படின்றதுக்காக காலம் பட்ட இதே ஊடகங்கள் தான் இன்னைக்கு வேற வழியே இல்லாம நாம் தமிழர் கட்சி திமுகன்னு போட வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம்ல. அதுவே எங்களுடைய வெற்றியா தான் பாக்குறேன். நீங்க இன்னைக்கு 1081 ஓட்டுன்னு காலையில 10 மணிக்கு தொடங்கி 12 மணி வரைக்கும் போட்டாலும் சாயங்காலம் 5 மணிக்கு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு எவ்வளவு ஓட்டுன்னு போட்டு தானே ஆகணும். 20,000 ஓட்டோ, 25,000 ஓட்டோ, 30,000 ஓட்டோ, 15,000 ஓட்டோ போட்டு தானே ஆகணும். சரி, கொஞ்ச நேரத்துக்கு நீங்க மகிழ்ச்சி அடையறீங்க. அந்த ஒரு அல்ப ஆசை. இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சி ஏதாவது மாற்றம் செய்திருக்கணுமா என்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இன்னைக்கு பேசப்படுற விஷயம். குறிப்பாக பெரியாரை அதிகமாக விமர்சனம் பண்ணதால ஒரு பின்னடைவா அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்படி நான் ஒன்றும் அதில் பார்க்கல. பிரச்சாரம் மிக சிறப்பாக இருந்துச்சு. போன தடவை செய்ததை விட இந்த தடவை கொஞ்சம் யுக்திகளை மாற்றி தான், பிரச்சார வியூகங்களை மாற்றி தான். இப்போ ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சி எப்படின்னா வெளியில சொல்றதுல நாங்கள் எப்படி வேலை செய்யறோம்னு வெளியில சொல்றதுல போன தடவை செய்ததை விட இந்த தடவை கொஞ்சம் வேகம் காட்டி தான் வேலை செஞ்சோம். வியூகங்களை மாற்றி தான் வேலை செஞ்சோம். ஆனா எனக்கு என்னன்னா ஒண்ணு என்னன்னா, இன்னும் கூடுதலாக தொகுதிகள்ல இருந்து இன்னும் மக்கள் வந்து வேலை செஞ்சிருக்கலாம். அதாவது போன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிகமான ஆட்கள் வந்து வேலை செஞ்சோம் இந்த தொகுதிக்குள்ள. காரணம் என்னன்னா, போட்டி பலமா இருந்துச்சு. போட்டி பலமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதிமுக போட்டியில இருந்துச்சு, திமுகவும் நாம் தமிழர் கட்சிக்கும் போராட்டத்துல எல்லாம் சண்டை நடந்துச்சு. அப்ப அந்த வேகம் வந்து என்ன இருந்துச்சுன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள்ட்ட கொஞ்சம் உத்வேகத்தை காட்டுச்சு. திமுக தானே நிக்குதுன்னு சொல்லி நம்ம ஆட்களே கொஞ்சம் பாதி பேர் சோர்ந்துட்டாங்க. இன்னொன்னு 2 நாள் இருக்கக்கூடியவங்க 1 நாள் தான் இருந்தாங்க. 1 வாரம் இருக்கக்கூடியவங்க கூட 2 நாள் 3 நாள் இருந்துட்டு போயிட்டாங்க. இப்போ 2 வாரம் தான் நமக்கு இருந்துச்சு, நேரம் இருந்துச்சு. அண்ணன் ஆனா முழுமையா களத்துல இருந்தாங்க. மற்றபடி தொகுதியில இருந்து வர்றவங்க எப்படின்னா வந்தாங்க, வேலை செஞ்சாங்க, போயிட்டாங்க. அது ஆனா போன தடவை எப்படி இருந்துச்சுன்னா ஜேன்னு இருந்துச்சு போன தடவை இடைத்தேர்தல். இந்த தடவை திமுகவும் பெருசா ஏதாவது ஒரு இடத்துல கூட்டம் போட்டு நம்மளை ஏதாவது எதிர்த்து பேசினா தானே நம்ம ஆட்களுக்கும் கொஞ்சம் வேகம் வரும். அப்படி வந்து இல்லாம போயிடுச்சு அது ஒண்ணு. ஆனா இந்த தேர்தல் வியூகம் வந்து மிகச்சிறப்பாக அமைச்சிருந்தாங்க. போன தேர்தலை விட இந்த தேர்தல் வந்து கொஞ்சம் கூடுதலாக நாம் தமிழர் கட்சி வேலை செஞ்சிச்சு. அதாவது வியூக அடிப்படையில் நல்லா வேலை செஞ்சு களத்தில் நாங்கள் கடுமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் அவர்கள் காசுகளை நேரடியாக கொடுத்தாலும் நாங்கள் கருத்துக்களையும் துண்டறிக்கைகளையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தோம். மக்கள்கிட்ட ஒரு பெரிய பரபரப்பு இருந்துச்சு. பெரியாரை பேசக்கூடாது அப்படின்னு, பெரியாரை பேச வேண்டிய தேவை அங்கே வந்துருச்சு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தலுக்காக பேசிட்டோம்னு சொல்றாங்க. அப்படி தேர்தலுக்காக பேசல, அதனுடைய தொடர்ச்சியாக பேசி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பெரியார் தான் எங்களுக்கு பெரிய பிம்பம். திமுகன்னு இல்லை, தமிழ்நாட்டுக்கே பெரியார் தான். தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்த்துக்கிட்டு அரசியல் செய்ய முடியாது, ஓட்டு வாங்க முடியாது. தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்த்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் இருந்து அப்புறப்படுத்தி விட்டவர்கள், இந்த கட்சியே இல்லாம போயிடும்லாம் பேசுறாங்கல்ல. கட்சி இருக்கா இல்லையான்னு பாத்துருவோம்டான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபைட் ஒண்ணு நடக்கணும்ல. எதுவுமே இல்லாம சண்டை போட்டு வந்த எங்களுக்கு பெரியாரை அடிச்சு எவ்வளவு தாண்டா ஓட்டு வந்தது. ஒண்ணு இல்லை, இப்ப இந்த தடவை நாங்க வந்து எப்ப ரியலைஸ் பண்ண முடியும்னா, போன தடவை வாங்கிய 10,800 சொச்சம் வாக்குகள் இருந்து ஒரு ஓட்டு குறைஞ்சிருந்தா கூட நாங்க எங்களை ரியலைஸ் பண்ணோம். ஆகா, நம்ம தவறான முறையில பெரியாரை தொட்டுட்டோம், மக்கள் அதை இது ரசிக்கல போல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா மக்கள் அதை தாண்டில ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ரசிக்கிறாங்க. மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரியார் ஒண்ணும் இல்லடா மண்ணுன்னு சொல்றத மக்கள் ஏற்கிறான் அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்ப இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இப்ப ஓட்டு வந்ததுக்கு பிறகு இந்த அறிவாலயத்தினுடைய ஒட்டு திணைகள், அறிவாலயத்தினுடைய அடிமைகளாக இருக்கிற ஏவல் நாய்கள்லாம் என்ன சொல்லும்னா, அது வந்து அதிமுக ஓட்டு, பிஜேபி ஓட்டு, பிஜேபி ஓட்டை வாங்குறதுக்காக தான் பெரியார பேசுறாருன்னு பேசினாங்க. நான் என்ன சொல்றேன், பிஜேபிக்கு ஓட்டு இருந்தா அவனே நின்று இருப்பானடா. எனக்கு ஓட்டு போடுறதுக்காக அவன் என்ன நிக்கிறான்? அவனுக்கு ஓட்டே இல்லாதனாலதான் அவன் நிக்க மாட்டான். இப்ப அவன் எங்களை விட ஓட்டு கம்மியா வந்துச்சுன்னா அவனுக்கு என்ன ஆகும்? அவமானம் ஆயிடும். இப்ப உங்களுக்கு தெரியும், ஆர்கே நகர் இடைத்தேர்தல 2017 போட்டியிடும் போது எங்களை விட வாக்கு குறைவு பிஜேபி. எங்க ஆர்கே நகர் ஃபர்ஸ்ட் வந்து அமமுக ஜெயிக்குது, அடுத்து அதிமுக வருது, திமுக அடுத்து இருந்துச்சு, அடுத்து நம்ம வந்தோம், அதுக்கு அடுத்து பாஜக வந்துச்சு. எங்களுக்கும் கீழே பாஜக போச்சு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் 2017 இடைத்தேர்தல்ல. அப்ப என்ன பண்ணிட்டான் பாஜக, முடிவு பண்ணிட்டான், நம்ம இடைத்தேர்தல் எல்லாம் போட்டிட்டு நம்ம கேவலப்பட முடியாது, எவன் தோல்லையாவது ஏறி நின்று எனக்கு ஓட்டு குடிச்சுன்னு சொல்லணும்னு என்ன செஞ்சா, கூட்டணி வச்சுதான் இது வரைக்கும் தேர்தலை சந்திச்சிருக்கே தவிர தனிப்பரம் முறையில இவ்வளவு பெரிய கம்பீரமா காட்டிக்கிற திமுகவே அந்த நிலையில நிலையில இருந்துச்சு. உங்களுக்கு திமுகவே அங்க 2017 தேர்தலில் யாரடா வேட்பாளரா போடுறதுன்னு பதறினீங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து பெரியாருக்கு ஓட்டுன்னா அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியது, ஆர்கே நகரில் பெரியாரை பேசி ஓட்டு வாங்கும் சொல்ல வேண்டியதான. அது என்னடா நீ திராவிட மாடல் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே பெரியாரெல்லாம் பெரியாரா பேச முடியுமா அப்படின்னா பேசுறீங்க. அதிமுக காலகட்டத்தில் ஒன்றும் பேசலையே.
அதிமுக ஆட்சியில இருந்துச்சுல, பெரியார் இல்லாமல் இங்க ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு ஒரு தடவை பேசி பார்க்க வேண்டியதானே? அதிமுக ஆட்சி காலத்தை எடப்பாடிட்ட சொல்ல வேண்டியதானே? பெரியார் அவர் பெரியாரை பத்தி அவர் பேசுனதே கிடையாது. அவர் வந்து புரட்சி தலைவர் பாட்டை போட்டோம், ஜெயலலிதா அவர்கள் பாட்டை போட்டுமே ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. யாரு? அதிமுக. அவங்களுக்கு அவங்க இப்ப இந்த சரி இல்ல நீங்க இப்ப சொல்றதெல்லாம் புரியுது. திமுக வைக்கக்கூடிய ஒரே வாதம் வந்து, நாங்கள் இந்த அரசு ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் அதுதான் வந்து பேச வச்சது, அதுதான் வெற்றி பெற வச்சது. இந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுத்தது, மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது, மாணவர்களுக்கு கொடுத்தது, இப்படி நலத்திட்டங்கள் நிறைய செய்ததனுடைய பலன் தான் இந்த வெற்றி. அதையா நான் இப்ப இதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, இங்க உட்காந்துட்டு சொல்லாதீங்க, அங்க உட்காந்துட்டு சொல்லியிருக்கணும். நான் என்ன சொல்றேன், நாங்க வந்து கூட்டம் போட்டு சொன்னோம். சரி, நீங்க அவங்க சொல்லவே இல்லைன்றீங்களா? சொல்லலைன்னு நான் இப்ப ஒண்ணு இல்ல, அவங்கள சான்று காட்ட சொல்லுங்க. இந்த இடத்துல சந்திரகுமார் இந்த இடத்துல இப்படி நின்னு ஓட்டு கேட்டாரு. 1000 ரூபாய் திட்டம் மகளிருக்கு வந்து கொடுத்தது நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி தான். ஒரு கூட்டம் நாங்க போட்டு பேசணும்னு சொல்லி காட்ட சொல்லுங்க. இந்த இடத்துல போட்டு நாங்க வந்து சொன்னோம், பெரியாரினுடைய பேரன் இவர் வந்து ஸ்டாலின் கொண்டு வந்திருக்க ஆட்சியினுடைய நல்ல ஆட்சி தான், நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் உதயசூரியன்னு ஒரு இடத்துல நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னு சொல்லுங்க. யாரையா ஒரு சிறப்பு பேச்சாளர் வந்தாரு, அவரை வச்சு நாங்க கூட்டம் போட்டோம், திட்டங்களை வந்து அறிவிச்சோம் வச்சோம்னு நாங்க வந்து தொடர்ச்சியா மாலையில பொதுக்கூட்டம் போட்டோம்ல. ஏன் திமுக பொதுக்கூட்டம் போடல? பெரிய கட்சி தானே, உங்க கூட்டணி கட்சி தலைவர்களையாவது கூட்டிட்டு வந்தா பேச விட்டுருக்கலாம். உங்களுடைய வாடகை வாய்கள் இருக்காங்க, அவங்க கட்சி அவ்வளவு ஒர்த் இல்ல, அதனாலதான் நாங்க யாருமே அந்த பக்கம் வரல. அப்படி இல்ல, நீ கூட்டணி கட்சி தலைவர்கள் வரல, எங்க கட்சி விஐபிகளுமே. உனக்கு என்னன்னா இங்க வந்தா நீ பேசுறா மறுநாள் நாங்க திருப்பி ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு பதில் சொல்லணும். போது பதில் சொல்லணும்னா அங்க கேவலமா பார்ப்பான். இங்க டெய்லி நம்மள வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்க யாரும் வரல. நீங்க நாம் தமிழர் கட்சி ஒரு ஆள் இல்லைன்னு நீங்க வரலன்னு சொல்லாங்க. அப்புறம் இங்க நின்றுட்டு அங்க வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் ஏன் போட்டீங்க? ஏன் போட்டீங்க? இத்தனை வருஷம் போட்டாரா முதலமைச்சர்? இல்ல. ஏன் போட்டாரு? இந்த போட வச்சான் இல்ல. நாம் தமிழர் கட்சியை கவுண்டர் உங்களால கொடுக்க முடியல. அதான் நாம் தமிழர் கட்சி கேள்விகளை தொடர்ச்சியா பேச பேச அது வாங்க மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் முதலமைச்சர் 2024 போட்ட கோஷத்தை காட்ட சொல்லுங்க பெரியாரிஸ்டுகளை. இல்ல அதுக்கு முன்னாடி எங்கேயாவது போட்டுக்கிறாரு? 24 சொல்றேன். இப்ப அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வீரமா போட்டிருக்கணும்ல, ஏன் போடல? இப்ப வந்து சொல்றீங்க கீழப்பழ ஒரு சின்னசாமிக்கு நாங்க வந்து மணிமண்டபம் கட்டுவோம், அவர் சொந்த அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்போம், அவங்களுடைய உறவு முந்தா நாள் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், அப்படி சொல்றாங்கல்ல. 6 முறை ஆட்சியில இருந்திருக்கீங்க, இதோட சேர்த்து 6வது முறை ஆட்சியில இருந்திருக்கீங்க. நீங்க மொழிப்போரை சொல்லிதான் ஆட்சிக்கே வந்தீங்க. 1967 அண்ணா வந்து ஆட்சியை பிடிக்கும் போது தமிழை காக்க வேண்டும், தமிழ் மொழியை காக்க வேண்டும், தமிழ் இனத்தை காக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்துங்கள், இந்த கூட்டணிக்கு வாக்கு செலுத்துங்கள். 67 மொழிப்போரை சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. வந்தப்பயே ஏன் செய்யல? சரி, அண்ணா செய்யல, கலைஞர் இருந்தார்ல 4 தடவை, அவர் ஏன் செய்யல? 5 தடவை இருந்தார்ல, அவர் ஏன் செய்யல? நீங்க இப்ப வந்திருக்கீங்கல்ல, ஏன் நீங்க ஏன் செய்யல? 2025 தான் உங்களுக்கு வந்து மொழிப்போர் தியாகிகளினுடைய கீழப்பழ ஒரு சின்னசாமி வீடே உங்களுக்கு தெரியுது, அப்படித்தானே? ஆமா ஆமா. கீழப்பழ வந்து யாரு அதுக்கு? கீழப்பழ ஒரு சின்னசாமி வீடு இப்பதானே உங்களுக்கு தெரியுது, இத்தனை நாள் தெரியல. 2025 காரணம் யாரு? நாம் தமிழர் கட்சி. உன்னைய வந்து போட வைக்கிறான், உன்னை அரசியல் பேச வைக்கிறான். நாளைக்கு வந்து பேசுவான் மொழிப்போர் கூட்டம் போட்டு டெய்லி கேள்வி கேட்கறான்னு சொல்லி வேற வழி இல்லாம நீங்க பேசுறீங்க. யாரு? திமுக வந்து அப்படின்னு முழக்கம் போட வேண்டிய தேவை வந்து உருவாகிருக்குது. அடுத்து என்ன சொல்றீங்க? நீங்கள் வந்து அடித்தளத்திலே கைய வைக்க பார்க்கிறீர்கள், பெரியார் அடித்தளத்திலே கை வைக்க பார்க்கிறீர்கள். இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வழி போட்டு கொடுப்பதாக இருக்கணும். அங்க 2015 வீரத்தமிழர் முன்னணி தொடங்கும் போது நீ என்ன சொன்ன? இது பாஜகவுக்கு அடி ஒழுகிறதுன்னு சொன்ன. நான் ஏறி அடிச்சு நான் இந்துவே இல்லடான்னு சொல்லும் போது வாய மூடி மௌனியா இருந்த. ஒரு தடவை திமுகவை சொல்ல சொல்லுங்க, நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு ஒரு தடவை அறிவிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா திமுக ஓட்டு போறானான்னு பார்ப்போம். நாங்க சொல்றோம்ல, தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் வீர சைவர்கள் அப்படின்னு நாங்க போட்டு மேடை போட்டு பல மேடைகள்ல சீமான் பேசியிருக்கிறாரு, நான் பேசியிருக்கிறேன், பல பேர் பேசியிருக்கிறோம். ஒரு தடவை திமுக கூட்டணியில இருக்கிறவங்க நாங்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லை, நாங்கள்லாம் வீர சைவர்கள், தமிழர்களுக்கு என்று ஒரு மரபு இருக்குது என்று நேரடியாக ஆரியத்தின் மண்டல நடு உச்சல ஆணி அடிச்ச மாதிரி நாங்க ஆக்கர் வைக்கிறோம். ஒரு தடவை ஆக்கர் வைக்க சொல்லுங்க பார்ப்போம். 90% இந்துக்கள் எங்கள் கட்சியில் தான் இருக்கிறார்கள் என்று பேசி சொன்னவங்க அவங்க தான். அப்ப நாங்க ஆரியத்தை எதிர்க்கிறோமா, நீங்க ஆரியத்தை எதிர்க்கிறீங்களா? நேரடி எதிரியாக நாங்க பாஜகவை நாங்க எதிர்க்கிறோமா, நீங்க எதிர்க்கிறீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நாங்க தான் கடுமையா எதிர்க்கிறோம். இந்த ஓட்டு எல்லாமே யாருக்கு விழுகுதுன்னா, சீமான் அவர்களின் துணிச்சலுக்காகவும் சீமான் அவர்களினுடைய அரசியலினுடைய வளர்ச்சிக்காகவும் விழுகிற ஓட்டு. நீங்க 10,800க்கு மேல ஒவ்வொரு ஓட்டும் வந்துகிட்டே இருக்குல்ல,
அது அப்படியே வந்து மாறும். உங்களுக்கு 2026 தேர்தலில் பெருசா பேசப்படும். நீங்க வேணா பார்க்கலாம். அவர்களுடைய வாக்கு இந்த பெரியாரிசம், அதுக்கு அடுத்தது சித்தாந்தம், கொள்கை, நலத்திட்டங்கள் இது எதுவுமே இல்லை, பணம் தான் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமாண்ணே, அதை நீங்க பேசியிருக்கணும்ல. நாங்க வந்து பெரியார் எதிர்ப்பு பேசணும்னு எல்லா காணொலியும் இருக்குல்ல. நீங்க அப்படி எத்தனை இடத்துல எத்தனை கூட்டம் போட்டு பேசுனீங்க? எப்படி சொல்லி ஓட்டு கேட்டீங்க? சொன்னீங்க என்ன நலத்திட்டத்தை சொன்னீங்க? பெரியாரின் பேச்சை என்ன பேசுறீங்க? நான் பெரியாருக்கு விழுகிற ஓட்டு கால்குலேட்டருக்கு விழுகிற ஓட்டு தான். யாரு மே 17 திருமுருகன் காந்தி ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்கிறல, உண்மையிலே சத்தியமாக நான் அவரை மதிக்கிறேன். அவர் தான் பெரியாரை வந்து திட்டி விட்டார் சீமான், அவருக்கு ஓட்டு போடாதீங்க, பெரியாரை திட்டி விட்டார் அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி சொன்னாரு. அவருக்கு கொஞ்சம் ஓட்டு விழுந்திருக்கும். அப்புறம் நம்ம தமிழா பாண்டியன் இருக்கார்ல, அவரும் நான் பெரியாரின் பேரன், பிரபாகரனின் தம்பி, அதனால சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க, பெரியாருக்கு திட்டாப்ல, அதனால பெரிய ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல. அந்த 2 ஓட்டு தான் பெரியாருக்கு விழுந்த ஓட்டா நான் பாக்குறேன். திமுக விழுந்தது பெரியாரோட ஓட்டு இல்லை. நல்லது. வேற மீண்டும் நம்ம இதை பற்றி ஒரு விவாதத்தை மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா.